கர்நாடகா ஸ்டைலில் சொல்லணும்னா பிசிபிலேபாத், நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் சொல்லணும்னா இது சாம்பார் சாதம். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 1.25 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 2 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஒரு 6 டம்ளர் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். பருப்பு, காய்கறிகள்லாம் சேர்த்து பண்ணுறதுனால இதில் புரதச்சத்து, நார்ச்சத்து நிறைவாகவே இருக்குது. இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. அதே சமயம் நம்ம குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 5 விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், சாதம் இந்த அளவுக்கு குலைவாக வெந்திருக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அடுத்து தாளிக்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கீ, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 பட்டை மிளகா, ஒரு பிடி கருவேப்பிலை, நறுக்கின சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ புளி கரைசலோட 1 கரண்டி சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த தாளிப்பு கூட சேர்த்துக்கணும். லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே துருவின வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதுதான் சாதத்தோட டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சாதத்தை இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட இந்த பிசிபிலேபாத் சாதத்தை ஒரு தட்டில் கொட்டி அது கூட 1 ஸ்பூன் பிரண்டை ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.